பெரியவனுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணதுலேருந்தே இப்போ பிக்கப் பண்ணுற வேன் வந்து ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே வருது. அதனால் இப்போ 5:30 5:45 அந்த டைமுக்குலாம் எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுது. வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் முதல் நைட்டு மிச்சமான சட்னி குழம்பு இதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சு இப்போ காலையில் எல்லாத்தையும் காலி பண்ணிடணும். நைட்டே இவங்க 2 பேர்த்திட்டையும் ஸ்கூல் லஞ்சுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு வச்சுட்டு தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன். இல்லைன்னா காலையில் எந்திரிச்சா நம்மளுக்கும் டென்ஷன் ஆயிரும். இவங்க இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லுவாங்க. பெரியவனுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு இட்லி பொடி வேணுமாமா. எனக்கு ரைஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். இட்லி பொடி வேறு தீந்துருச்சு. அதனால் இட்லி பொடிக்கு வந்து எல்லாம் வறுத்து வச்சு அதையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த பக்கம் அப்படியே சைடில் எனக்கு பூசணிக்காய் ஜூஸ் வேணும்ன்ட்டு அதையுமே அப்படியே ரெடி பண்ணி அப்படியே ஒரு கிளாஸ் அப்படியே எடுத்து குடிச்சிக்கிட்டேன். பெரியவனுக்கு 7:20க்குலாம் வந்து வேன் வந்துடும். அதனால் அவனுக்கு கடகடன்னு நல்லா பேக்கப் பண்ணி அவனை அனுப்பிச்சி விட்டாச்சு. அப்புறம் சின்னவனுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் அதுக்கப்புறம் டைம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்கலாம். லெமன் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு பொரியல் வேணும்ன்ட்டு கேட்டிருந்தான். ரெண்டையுமே அப்படியே பேரலாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு மெயினாக சிக்கன் மசாலா கரம் மசாலா இருந்தால் போதும். சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். அவனுக்கு ஸ்நாக்ஸ் பிரேக்கில் சாப்பிட்றதுக்கு வாழைப்பழமும் அரைஞ்சு வச்சு கொடுத்துட்டேன். இதெல்லாம் பேக்கப் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சதுக்கு அப்புறமா தான் மத்தியானத்துக்கான லஞ்ச் வேலைகள்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பசங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ரைஸுக்கு மறுபடியும் குழம்பு பொரியல் இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க.